நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்கக்கூடிய நிறுவனங்களை தொடர்ந்து ஒன்றொன்னா பார்த்துட்டு வரோம். ஒரு கூட்டாக 4 நிறுவனமாக பார்த்துட்டு வரோம். அதனுடைய அடுத்த பகுதி இது வந்து மூன்றாவது பகுதி. மற்ற பகுதிகளின் காணொலி சுட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதே ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் உருவாக்கி வச்சுருக்கோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் ₹29 எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினால் சேர முடியல, பல காரணங்கள் இருக்குது. கிரெடிட் கார்டு சரியில்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேளைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். ₹40 மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை. நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். முதல்ல நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வந்துட்டு பாஷ் லிமிடெட், இந்தியா பிரிவினுடைய அந்த லிஸ்டட் கம்பெனி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,95,00,000 பங்குகள் வச்சுருக்காங்க. இப்போ விற்கிற விலை வந்து ₹26,266. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 77,469 கோடி. இவங்களுடைய இபி மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2020 650 கோடி பண்ணிட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட 4 மடங்கு வளர்ந்து 2,490 கோடி 2024 முடிந்த நிதியாண்டில் பண்ணியிருக்காங்க. அதனால ஆவரேஜாக 1,653 கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு. இப்போ உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா 2020 வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மார்ஜின் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் மார்ஜின் குறைஞ்சதை அவங்களால ரீடைன் பண்ண முடியல, அதாவது திரும்ப வந்துட்டு ரீகெயின் பண்ண முடியல. 10 விழுக்காடு 12 விழுக்காடு ஓரளவுக்கு சேஃபாக இவங்களால் மார்ஜின் எடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த வகையில் பார்த்தோம்னா 12,000 கோடிக்கு 11,782 கோடிக்கு 1,217 கோடி நெட் ப்ராஃபிட் இவங்களால் எடுக்க முடியுது. அதே இதுக்கு பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 17,410 கோடி கடந்த 4 இதில் வந்தது. 16,000 கோடின்னு கூட வச்சுக்கலாம். ஓரளவுக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% கூடுதல் அப்படின்னா 1,200க்கு 50% கூடுதல்ங்கிற மாதிரி நம்ம வச்சு பார்க்கலாம். 2,500 அதாவது 1,800 கோடி அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரியான ஒரு மதிப்பீடாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதர் இன்கம் வந்துட்டு இதில் ஒரே ஒரு ஆண்டு மட்டும் 1,500 கோடி வந்ததுனால தான் 2,400 கோடியாக இருக்குது. ஸோ 1,800 கோடி 2,000 கோடி வந்துட்டு ஓரளவுக்கு ரீசனபிள் கெஸ். அந்த வகையில் 2,000 கோடி அப்படின்னு மாற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பங்கினுடைய மதிப்பு 10,000 12,997ங்கிற மாதிரி வருது. அதற்கான காரணம் இந்த அதர் லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதை தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ₹12,000 எப்படி பார்த்தாலும் அது வந்துட்டு இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் இல்லை. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்ரோத்துன்னு பெருசாக எதுவும் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லை. பட் இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2022 ரெக்கவரிக்கு அப்புறம் 152%. பட் 17, 75 ஒரு மாதிரி ஸ்டெடியான ஒரு வளர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இவங்களுடைய சேல்ஸே பார்த்திங்கன்னா 12,000லேருந்து 16,000 கோடியாக இப்போ கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,300 கோடியாக இருந்தது, இப்போது 2,000 கோடி 10 ஆண்டுகளில் தான் கூடியிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ மாதிரி அட்லீஸ்ட் ஜிடிபி அளவு 7% வளருவாங்க அப்படின்னு வச்சு வேணால் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2,000 கோடி ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ராஃபிட், அங்கிருந்து ஒரு 7% வளருவாங்க அப்படின்னு நினச்சோம்னா 13,000 அதுவும் இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் இல்லை. அடுத்து நான் பார்க்க போகிற நிறுவனம் டிஎல்எஃப் லிமிடெட். 247 கோடி பங்குகள் வச்சுருக்காங்க. இப்போ வித்துட்டு இருக்க விலை ₹640. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,58,544 கோடி. இவங்களுடைய இபி மெத்தடில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2020 இவங்க வந்து நஷ்டத்தில் இருந்தாங்க கோவிட்னால. அதுக்கப்புறம் மீண்டும் ₹2,700 ப்ராஃபிட்னு எடுத்திருக்காங்க. அதனால் ஆவரேஜாக 1,355 கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக கோவிடுக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி 30 விழுக்காடு சாதாரணமாக இவங்களால் லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ 5,600 கோடிக்கு 2,000 கோடி அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து கொஞ்சம் கூடியிருக்கு. ஒரு 1,500னா 30% கூடியிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 2,500 crores வந்து இவங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 2,500 கோடி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக மதிப்பு வந்து பக்கத்தில் இல்லை. காரணம் என்ன, இந்த மாதிரி நிறுவனத்துக்கு லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்களாம் வந்துட்டு பணம் வாங்கி வேலை செஞ்சு முடிச்சுட்டு விற்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த ரெவென்யூ கான்ட்ராக்ட்லேருந்து வந்ததை ரெகக்னைஸ் பண்ணாத அமௌண்ட் இருக்கும். அதனால் இந்த 2ஐயும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ₹240. அப்படி பார்த்தாலும் கூட இப்போ விற்கக்கூடிய விலை வந்து நெருக்கத்தில் இல்லை. அனாலிசிஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த ஆண்டுகளில் தான் வளர்ந்துட்டு வராங்க கொரோனாக்கு அப்புறம். ஸோ 15% அவங்களால ஆவரேஜாக வளர முடியுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுதான் ஆட்டோமேட்டிக்காகவே பஃபட் கால்குலேஷனில் 15 விழுக்காடு தான் வளருவாங்கிற மாதிரி அதுவே எடுத்திருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2,700 கோடி 2,500 கோடி தான் ஆவரேஜ் பார்த்தோம்.
2700 கோடின்னு வைத்தால் கூட அதிலிருந்து 15 விழுக்காடு வளர்ந்தாலும் 276 ரூபாய் தான் மதிப்புங்கிற மாதிரி வருது. டெட் அதிகமாக இருக்கிறனால அதையும் தூக்கிட்டோம்னா 292. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடு வளருவாங்கன்னு நினச்சா தான் இதிலிருந்து கொஞ்சமாவது நெருக்கத்தில் 28 விழுக்காடு, அதுவும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நெகட்டிவில், எந்த வகையிலுமே இது பக்கத்தில் இல்லை. அடுத்த நிறுவனம் டிவிஸ் லேபார்டரிஸ். அதனுடைய மொத்த பங்குகள் எண்ணிக்கை 26 கோடி பங்குகள். இப்போ வித்துட்டு இருக்க விலை 5514 ரூபாய். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,46,393 கோடி. உங்களுடைய இபிஐ மெத்தடில் ஆவரேஜாக 1376லேருந்து 1600 அப்படி கூட குறைய இருக்கிறதுனால 1949 எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு ஆண்டு மட்டும் 2022 மட்டும் 3000 கோடி பக்கம் ப்ராஃபிட் போனதுனால 1900 கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு. ஆக்சுவலி என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக சராசரியாக 30 விழுக்காடுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற அந்த 1600 கோடி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிள் கெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் பரவாயில்ல, 1900 கோடி இல்லை 1600 கோடி அப்படின்னு வச்சோம்னா கூட உங்களுடைய மதிப்பு நெருக்கத்தில் இல்லை. காரணம் வந்து லைபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதையும் தூக்கினோம்னா கூட 997 ரூபாய் தான், அதுவும் நெருக்கத்தில் இல்லை. அனாலிசிஸில் பார்த்தோம்னா க்ரோத் வந்து ஓரளவுக்கு சாலிடாக இருக்குது. ஆக்சுவலாக கோவிடுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 15 விழுக்காடு 12, 23, 16, 3 இப்படி வளர்ந்துருக்காங்க. ஸோ சராசரியாக 15 விழுக்காடு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த வகையில் 1600லிருந்து 15 விழுக்காடு வளருவாங்கன்னு நினச்சோம்னா பங்கினுடைய மதிப்பு 1500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது. 30 விழுக்காடுன்னு வைத்தால் கூட 2707. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் விற்கக்கூடிய விலை ஜஸ்டிஃபைபிளாக இல்லை. அடுத்த நிறுவனம் டாபர் இந்தியா லிமிடெட். அவங்களுடைய மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 177 கோடி. இப்போ வித்துட்டு இருக்க விலை வந்து 483 ரூபாய் 90 பைசா. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 85,832 கோடி. இவங்களுடைய இபி மெத்தடில் பார்த்தோம்னா 1400லேருந்து 1800 கோடி வரைக்கும் 2020லேருந்து கூடியிருக்கு. ஸோ ஆவரேஜாக 1600ங்கிற மாதிரி எடுத்திருக்கு. அது ஓகே தான். ஆக்சுவலாக டாபர் இந்தியா இந்த எல்லா எஃப்எம்சிஜி நிறுவனமே எல்லாமே ஓரளவுக்கு நெருக்கடியில் தான் இருக்காங்க. லாப வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய மதிப்பு 146 ரூபாய் 168ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. காரணம் இந்த அதர் லைபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அதையும் தூக்கிட்டு பார்த்தோம்னா 176, அதுவும் நெருக்கத்தில் இல்லை. அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் வந்து நான் சொன்ன மாதிரி 5 விழுக்காடு ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க. ஜிடிபி அளவு கூட இவங்களால் வளர முடியல. அதை கணக்கில் எடுத்துகிட்டு இவங்களுடைய வளர்ச்சி வந்துட்டு 5 விழுக்காடுன்னு எடுத்திருக்கு. அது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைபிள் கெஸ் தான். 1800 கோடியிலேருந்து 5 விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு வச்சோம்னா அவங்களுடைய மதிப்பு 168. டெட்டு வந்து இப்போது கூட இருக்குது. அதை தூக்கிலாம் நினச்சோம்னா கூட 174. எந்த வகையில் பார்த்தாலும் இப்போ விற்கக்கூடிய விலை வந்துட்டு ஜஸ்டிஃபைபிள் இல்லை. இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான். நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. அதனால் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க. எங்களுடைய காணொலி பிடித்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.